தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் அன்புமணி, பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தற்போது அன்புமணி நடத்திய பொதுக்குழு சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக அன்புமணி தரப்பில் நடத்தப்பட்ட பொதுக்குழு சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், ஏன் ராமதாஸ் தரப்பிலிருந்து முறையீடுக்கு போயிருக்காங்க? பதவி காலத்தை ஓராண்டு நீட்டிப்பது தொடர்பாக ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுதான் பிரச்சனையா, இல்லை வேறு எந்த நோக்கத்திற்காக இந்த முறையீடு? பாமக தலைவர் பொதுக்கூட்டம் சட்டவிரோதமானது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்புல தேர்தல் ஆணையத்திடம் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் மூலம் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓராண்டு காலம் அவருடைய தலைவர் பதவி நீட்டிப்பு செய்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தரப்புல இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகிய தன்னுடைய தரப்பில் எந்த அனுமதியும் இல்லாமல் ஒப்புதலும் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு சட்டவிரோதமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அன்புமணியோடைய பதவி காலம் நிறைவடைந்த நிலையில அவர் ஓராண்டுக்கு அவருடைய தலைவர் பதவி நீட்டிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானமும் ஒரு சட்டவிரோதமான தீர்மானம் என்ற ஒரு புகாரை அந்த கடிதத்தில் மருத்துவர் ராமதாஸ் தரப்புல குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல தொடர்ந்து செயல் தலைவராக தான் அன்புமணி செயல்பட்டு வருகிறார். அவரை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் அந்த பதவியிலிருந்து நீக்குவது குறித்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை, அதாவது அன்புமணி தரப்பில் நாடி தொடர்ந்து இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அன்புமணி தரப்பில் அளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு முன்னதாக மருத்துவர் ராமதாஸ் தரப்புல இந்த பொதுக்குழு தொடர்பாக ஒரு புகார் அளிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்ப அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கட்சியை விட்டு நீக்க மாட்டோம், அதற்கான வாய்ப்பு இல்லை என்று ராமதாஸ் ஏற்கனவே நீங்க எழுப்பின கேள்வியின் போதே தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப அதுல இருந்து அடுத்த கட்டத்திற்கு ராமதாஸ் நகர்ந்திருக்காரா? மருத்துவர் ராமதாஸ் தலைமையில 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்திருக்கார். குறிப்பாக செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவலாம் சொல்லப்படுகிறது. அது குறித்தெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற கட்சி விதிகளுக்கு மீறி சட்டவிரோதமாக இது போன்ற நடவடிக்கையில் அன்புமணி ஈடுபட்டு வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவெல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வரும் பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுக்குழுவுடைய ஒப்புதலோடு இந்த முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் தரப்புல அடுத்த கட்டமாக இந்த பொதுக்குழுவில் அவரையே தலைவராக தேர்வு செய்வதற்காக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தொடர்ந்து அன்புமணிக்கு ஒரு ஆண்டு காலம் நீட்டிப்பு செய்து அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மருத்துவர் ராமதாஸ் கூட்டக்கூடிய பொதுக்குழுவில் அவரை தலைவராக தேர்வு செய்து அந்த பொதுக்குழு அங்கீகரிக்கும் என்ற ஒரு தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாமகவில் கருத்து மோதல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில தற்பொழுது தேர்தல் ஆணையம் வரை இருவருடைய பிரச்சனையும் சென்றிருக்கிறது. கட்சிக்கு யார் தலைமை, கட்சிக்கு யார் அதிகாரம் என்ற உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே விதி 13 படி, பாமக விதி 13 படி நிறுவனரை அழைக்க வேண்டும், நிறுவனருக்கு அவருடைய வழிகாட்டுதலோடு தான் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அதன்படி அவருக்கு முறையாக வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரிலும் அவருக்கு தகவல் சொல்லப்பட்டது, அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற தகவல் எல்லாம் ஏற்கனவே வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருந்த நிலையில தன்னுடைய அனுமதி இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருப்பதாக தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் கடிதம் எழுதியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், இப்ப 2 பேர் தரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையத்திற்கு நாடப்பட்டிருக்கு. பொதுக்குழு நடத்திவிட்டது தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அன்புமணி தரப்பில் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கை ஒரு பக்கம் தொடங்கியிருக்காங்க. அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்றதுக்கான முயற்சியை ராமதாஸ் தரப்பு முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே தேர்தல் ஆணையத்தில் முறையீடு இருக்கக்கூடிய நிலையில் இனிமேல் அடுத்தடுத்த கட்சி பெயர், கட்சி சின்னம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் சிக்கலாகுமா? ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி போட்டி பொதுக்குழு அப்படின்னு போயிடுச்சு. இனிமேல் யாருடைய முடிவு அப்படின்றது பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு தான் இறுதியாக இருக்குமா? 2 பேருக்கு இடையில சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே இந்த பொதுக்குழுக்கு தடை கேட்டு மருத்துவர் ராமதாஸ் தரப்புல அவரால் நியமிக்கப்பட்ட
பொதுச் செயலாளர் முரளி சங்கர் ஏற்கனவே கோகுல், நீங்க